ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் ரா பனானா புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் லஞ்ச் ரெசிபிக்கு. இப்போ நான் இதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், ரா பனானா. நீங்கள் நாட்டு வாழைக்காய் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து போத் எட்ஜஸ் 2 கார்னரையும் கட் பண்ணிவிட்டு இதை குக்கர்லேயோ இட்லி சட்டிலேயோ நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இந்த தோலை எடுத்துருங்க, இந்த ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வாழைக்காய் வந்து சாஃப்டாக வெந்திருக்கணும், அதுக்காக ஓவர் குக்டாகவும் இருக்கக்கூடாது, மாவு மாதிரி ரொம்ப ஓவர் குக்டாகவும் இருக்கக்கூடாது. ரைட் பதத்துக்கு இது வெந்திருக்கணும். இப்போ பாருங்கள், 2 வாழைக்காவையும் நான் ஸ்கின் பீல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த வாழைக்காயை இந்த டைரெக்ஷனில் நீங்கள் கிரேட் பண்ணுங்கள். இந்த லாங்காக சென்டர் பிளாக் பார்ட் நமக்கு வேண்டாம், இந்த பார்ட்டை தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ப்ளேஸ் பண்ணி ஆயில் போர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, மஸ்டர்ட் சீட்ஸ், அரை உளுந்து, புரோக்கன் உருத் தால், இது நல்லா கலர் மாறட்டும். கலர் மாறினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சிம்ல. பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, அதுவும் கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கிரேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வாழைக்காயை தண்ணியில் வேக வச்சுட்டோம், அதனால் இந்த வாழைக்காய் குக்கான வாழைக்காய் தான். ஸோ இதை நல்லா சாஃப்டாக கிண்டி விட்டுக்கோங்க, உடஞ்சி போயிடாமல் சாஃப்ட் ஹேண்ட்லிங்காக கிண்டி விட்டுட்டு, இதை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே இது வெந்த வாழைக்காய் தான். ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மில் அடுப்பை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்க கோகோனட்டையும் இதில் சேர்த்துடலாம். ஸோ கிரேட்டட் கோகோனட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்ல டேஸ்டியான லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி. உங்களுக்கு புளிக்குழம்புக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகு தூள் இதில் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்பைசியான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஹோப் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.